விவசாயிகள் விளைவிக்கும் நெல், கோதுமை உள்ளிட்ட விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும். कानून रातों रात नहीं आए हैं। किसानों की बातें करने वाले लोग कितने निर्दयी हैं। புதிய வேளாண் சட்டங்களால் குறைந்தபட்ச ஆதார விலை நீக்கப்படவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதை எதிர்க்கட்சிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். விவசாயிகளை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். புதிய வேளாண் சட்டங்கள் ஒருநாள் நள்ளிரவில் இயற்றப்பட்டு அறிமுகம் செய்யப்படவில்லை என பிரதமர் மோடி அறிவிப்பு. கடந்த 20-30 ஆண்டுகளாக நடத்திய ஆலோசனைகளின் விளைவே புதிய சட்டங்கள் என்றும் தகவல். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவே வேளாண் சட்டங்கள் இயற்றப்பட்டதாக பிரதமர் மோடி தகவல். வேளாண் சட்டங்களால் விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் உறுதி. விவசாயிகள் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் மோடி கண்டனம். விவசாயிகளுக்காக காங்கிரஸ் கட்சி முதலை கண்ணீர் வெடிப்பதாகவும் மோடி தாக்கு. நாளை முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கின்றேன். அனைத்து ஊடகமும் பத்திரிகைகளும் வருகை வருமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். எடப்பாடி அருகே உள்ள பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரம் தொடக்கம். தமிழக மின்சார வாரியம் ஒருபோதும் தனியார் மயமாகாது. இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வாகனங்களுக்கு குறிப்பிட்ட நிறுவனங்களிடம்தான் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவை வாங்க வேண்டும் என அரசு உத்தரவிடவில்லை. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்த நடவடிக்கை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். மக்களை சந்திப்பது பெரிதா, வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு வீடியோ கான்பரன்சிங்கில் பேசுவது பெரிதா? திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. டெல்லி விவசாயிகளின் போராட்டம் வெற்றி பெறும் வரை தமிழகத்திலும் போராட்டம் தொடரும். சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக கூட்டணி கட்சிகள் உண்ணாவிரதம். தடையை மீறி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் அறப்போராட்டம். புதிய வேளாண் சட்டத்தின் அபாயங்களை அறியாமல் சிலர் ஆதரிக்கின்றனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னையில் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு. வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட சுமார் 2000 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் தகவல். குமரிக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தில் 1 கிலோமீட்டர் உயரம் வரை சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். தென்கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் அறிவிப்பு. விழுப்புரம் அருகே தொடர் மழையால் வீடுகளுக்குள் புகுந்தது மழைநீர். மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரம். நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்கிறது கனமழை. கடலும் கொந்தளிப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கொரோனா தடுப்பூசி வந்துவிட்டது என்பதற்காக மக்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். முதல் நிலை பணியாளர்கள், 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 10 வயதிற்குட்பட்டவர்களுக்கே தமிழகத்தில் முதலில் கொரோனா தடுப்பூசி. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல்.
அரசு பள்ளிகளில் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ள 484 புதிய பணியிடங்களை உருவாக்கியது பள்ளிக் கல்வித்துறை. அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் புதிய பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 222 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மத்திய அரசிடம் ஒப்படைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஜப்பான் நிறுவனத்திடமிருந்து கடன் பெற நடவடிக்கை. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் கடன் பெறும் பணிகள் முடிவடையும் என்று மத்திய அரசு தகவல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 45 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு தகவல். தமிழகத்தில் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள் பள்ளிகளில் 7200 ஸ்மார்ட் வகுப்புகள் அமைக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தமிழகத்தில் மேலும் 1134 பேருக்கு கொரோனா உறுதி. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 1170 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் புனித நீராட அனுமதி. கொரோனா காரணமாக விதிக்கப்பட்ட தடை 8 மாதங்களுக்கு பின்னர் நீக்கப்பட்டது. வெள்ளத்தால் பொங்கி சீறி பாய்கின்றன குற்றாலம் அருவிகள். அளவு கடந்த தண்ணீருடன் பாய்வதால் அருவிகளில் குளிக்க தடை. பாபநாசம் சேர்வலாறு அணைகளிலிருந்து வினாடிக்கு 7000 கனஅடி வீதம் நீர் திறப்பு. தாமிரபரணி ஆற்றங்கரையோரப் பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பக்கவாட்டு லாரி பலமாக மோதியதால் உருக்குலைந்த கார். காரில் பயணித்த 8 பேருக்கு காயம், 2 பேர் கவலைக்கிடம். சென்னை சுற்றுச்சூழல் துறை கண்காணிப்பாளர் பாண்டியன் சஸ்பெண்ட். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு ஆளான நிலையில் நடவடிக்கை. ஈமு கோழி வளர்ப்பு திட்டத்தில் 4 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. முன்னாள் பெண் காவலர் உட்பட 3 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 2 கோடி ரூபாய் அபராதம். சமையல் எண்ணெய்களை பேக்கிங் செய்யாமல் சில்லறையாக விற்க இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மருத்துவமனைகளில் தீத்தடுப்பு ஏற்பாடுகள் குறித்து தணிக்கை செய்ய குழுக்களை அமைக்க வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் மாதந்தோறும் தீத்தடுப்பு ஏற்பாடுகள் குறித்து தணிக்கை. தீ பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய ஒருங்கிணைப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் 23வது நாளாக தொடர்கிறது விவசாயிகள் போராட்டம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்பு. லடாக் எல்லை பிரச்சினையை தீர்க்க மீண்டும் பேச்சுவார்த்தை. இந்தியா சீன ராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு. கொரோனா தடுப்பூசி போடும் பணிக்கான ஏற்பாடுகளை தயார் செய்துள்ளது மகாராஷ்டிரா மாநில அரசு. மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் ஜனவரி மாதம் தடுப்பூசி போடும் பணி தொடங்கும் என்றும் அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல் கட்டமாக சுமார் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி. மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோப்பே தகவல். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை வழங்க நடவடிக்கை. வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம்.
நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைப்புறங்களில் பல சவால்களை சந்தித்து வருகிறது ராணுவம். முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் தகவல். வட மாநிலங்களை வாட்டி எடுக்கிறது கடும் குளிர். டெல்லியில் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்தது வெப்பநிலை. ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்தது கர்நாடக அரசு. கொரோனா பரவலை தடுக்க டிசம்பர் 30 முதல் 4 நாட்களுக்கு தடை என அறிவிப்பு. மாட்டு சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பெயிண்டை அறிமுகம் செய்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. வேதிக் பெயிண்டால் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்றும் தகவல். வாரணாசியில் உள்ள பிரதமர் அலுவலகம் விற்பனைக்கு என்று விளம்பரம். OLXில் விளம்பரப்படுத்திய 4 பேரை கைது செய்தது காவல்துறை. மேற்குவங்க மாநிலத்தில் ஒரே நாளில் MLAக்கள் 4 பேர் கட்சியிலிருந்து ராஜினாமா. 4 பேரும் பாஜகவில் சேர உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்க அதிபராக பைடன் பதவியேற்கும் விழா எளிமையாக நடைபெறும் என அறிவிப்பு. அமெரிக்க மக்கள் விழாவில் பங்கேற்க அனுமதி இல்லை. சவுதி அரேபியாவில் தொடங்கியது கொரோனா தடுப்பூசி போடும் பணி. தடுப்பூசி போட்டுக்கொள்ள 1.5 லட்சம் பேர் பதிவு. நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட மாணவர்கள் 344 பேர் மீட்பு. காட்டுக்குள் புகுந்து மீட்டது ராணுவம். ஃபைசரை தொடர்ந்து மாடர்னா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசிக்கும் அனுமதி. அமெரிக்க மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. அடுத்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் ரஷ்ய நாட்டின் பெயர் கொடியை பயன்படுத்த தடை. ஊக்கமருந்து விவகாரத்தை அடுத்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் உத்தரவு. சுமார் $200 மில்லியன் செலவில் உருவாகும் ஹாலிவுட் திரைப்படம். ஆங்கில திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்.